ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நாம் ரட்சிப்பை குறித்தும் தேவனுடைய இறையாண்மையை குறித்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்புக்கும் இறையாண்மைக்கும் உள்ள தொடர்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறையாண்மை குறித்து பேசும் பொழுது பொதுவாக மக்கள் நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போ என்னுடைய சுயசித்தம் என்ன ஆகும், எனக்கும் ஆண்டவர் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார்ல, அப்போ அது என்ன ஆகும், அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த இறையாண்மை என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய பார்வை கொஞ்சம் பெருசாகணும். இந்த பூமியை சுற்றிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதை வல்லுநர்கள் சொல்லும் பொழுது ஒரு சில டிகிரி அது இந்த பக்கமாக சாஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் நானும் அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுவோம். ஒரு சில டிகிரி அது இந்த பக்கமாக சாஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் சாம்பலாக மாறிடுவோம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த பூமி படைக்கப்பட்டு அதாவது குறைந்தபட்சம் 6000 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த 6000 வருஷம் எப்படி அது அதே பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது? யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறா? ஆனால் எபிரேயரில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஹி அப்ஹோல்ட் த யூனிவர்ஸ் பை ஹிஸ் வேர்ட், தம்முடைய வார்த்தையினாலே இந்த சர்வத்தையும் தாங்குகிறார் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமி மொத்த பூமி நம்ம எல்லாம் இருக்கிற அந்த மொத்த பூமியே கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாதபடி அவர் என்ன சுற்றிட்டே இருக்குது. வார்த்தையினால் தாங்குறாரு, அதானே அவர் சொன்னார் செய்து, அவ்வளோதான் மேட்ரு. அவர் சொல்லி செய்யாத ஒரே என்டிட்டி நம்ம மட்டும்தான், அது வேறு விஷயம். அப்போது யோசிச்சு பாருங்கள், அவரோட சர்வ வல்ல தன்மைங்கிறது அவ்வளோ பெரிதாக இருக்கிறதுங்கிறக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் இயற்கை ஒப்பிட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பூமி அப்படி நிற்கிறதா இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் என்ன பிரதர் இன்றைக்கி நைட்டு வரவே இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லவே இல்லை, எல்லா நாளும் நைட்டு வந்துடுது. என்னைக்காவது இன்றைக்கி என்ன சூரியனை வரக்கான ரொம்ப லேட் ஆகிட்டு, யார் இதெல்லாம் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறா? தெரியாதுல்ல. அப்போ இது எல்லாமே அவர் சொல்லி தான் கேட்குது. கடல் பாருங்கள், டெய்லி கரையை தாண்டி ஊருக்குள்ளே வந்துட்டு போகிறதில்ல, அது கரை வரைக்கும் தான் வருது. இது வரைக்கும் வரணுங்கிறத யார் சொன்னால் தெரியாது. அதையும் தாண்டி பாருங்கள், நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? கற்கால மனிதனாக இருந்தவன் எப்படி ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளே வந்தான்? இப்படி எல்லா காரியத்தையும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தேவனுடைய வல்லமையை விட்டு அவருடைய கரத்தை விட்டு வெளியில் போகவே இல்லை. எல்லாமே அவருடைய கரத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்படி எல்லாமே அவருடைய கரத்துக்கு கீழே இருக்கும்போது என் சுயசித்தம் மட்டும் அவருடைய கரத்துக்கு வெளியில் இருக்குமா சார்? இந்த பூமியே அவர் கருத்துக்கு கீழே தான் இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல் எல்லாமே அவர் சொன்னபடி தான் நடக்குது. ஏன்னா ஹி அப்ஹோல்ட் த யூனிவர்ஸ் பை ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தை தான் சர்வத்தையே தாங்குது. அப்படின்னா அந்த சர்வத்துக்குள்ளே இருக்கிறது பூமி, அந்த பூமிக்குள்ளே இருக்கிறது ஆசியா, அந்த ஆசியாவில் இந்தியா, இந்தியாவில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் நான். அப்போ இப்போ நான் மட்டும் எங்கே வெளியே போவேன்? என் சித்தமும் அவருடைய மொத்த சித்தத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. இது புரியுது, கொஞ்சம் எளிதாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்மளுடைய சித்தத்தை எடுத்துக்கலாமே. என் இஷ்டம் பிரதர் அப்படின்னா உங்களுடைய சுய சித்தத்தினால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? எவ்வளோ நாள் வாழலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அல்லது எப்போ சாகணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் நினைக்கலாம் செத்துடலான்னு, சாகணும்னு நினச்சா நிறைய பேர் சாக முடியல. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பு என்னைக்குங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடிஞ்சுதா? எந்த குடும்பத்தில் பிறக்கணுங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடிஞ்சுதா? சரி விடுங்க, என்ன கலரில் இருக்கணுங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடிஞ்சுதா? எந்த நாட்டில் பிறக்கணுங்கிறத உங்களால் முடிஞ்சுதா? சரி, உங்கள் உயரத்தை தீர்மானிக்க முடிஞ்சுதா? சுயசித்தம் இதுக்கெல்லாம் ஏன் சார் வேலை செய்யலை? அப்போது உங்களோட சுயசித்தமும் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு சுயசித்தம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த சுயசித்தமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் தீர்மானிக்கலை. எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த தேசத்தில் பிறக்கணுங்கிறதை நீங்கள் தீர்மானிக்கலை. இது எல்லாவற்றையும் உங்களுக்கு சுயசித்தம் இருந்தாலும் உங்களால் தீர்மானிக்க முடியவில்லை. அப்போ என் சுயசித்தமும் தேவனுடைய சாவரின் வில்லுக்கு கீழே தான் இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அப்படி சொல்லலாம். உங்கள் பிள்ளை ஹோட்டலில் போய் விட்டுட்டு மெனு கார்டை கையில் கொடுத்து உனக்கு வேணுங்கிறத நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அந்த பிள்ளை உடனே எந்த உணவை சாப்பிட்டா அது சரீரத்துக்கு அதிகமான கேடு விளைவிக்குமோ அந்த உணவை ஆர்டர் பண்ணுது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன், அந்த ஹோட்டலில் பார் இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது, டக்குன்னு அது ஒரு விஸ்கி ஆர்டர் பண்ணுது. நீங்கள் உடனே அதான் நான் கூப்பிட்டு வந்துட்டேன்லாமா, நீ பாட்டுக்கு குடி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போது உங்களோட கண்ட்ரோல் இருக்குது, அது தர முடியாதுன்னு சொல்ல முடியும். இப்போது அந்த பிள்ளையோட நீங்கள் சொன்னீங்க மெனு கார்டை கொடுத்து உனக்கு வேண்டியதை சாப்பிட்டுக்கன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பிள்ளை ஆர்டர் பண்ணுறது தப்பான காரியம்னா உங்களுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்குது. சரி விடுங்க, இப்படி ஹோட்டலுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் விஸ்கி கேட்டால் அந்த பிள்ளையை அடுத்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரணுமோ வேண்டாமாங்கிறது கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது.
ஒரு தகப்பனாக இருக்கிற உங்கள் கையிலேயே உங்கள் பிள்ளையுடைய சுயசித்தம் இவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குதுன்னா அவர் தேவன், அவர் நம்மளையும் படைத்தவர். எனக்கு சுயசித்தத்தை கொடுத்ததே அவர். அப்படி சுயசித்தத்தை கொடுத்த அவர் அந்த சுயசித்தம் அவரையும் மீறி செயல்பட வைக்க முடியுமான்னா, அப்படி முடிஞ்சதுன்னா அவர் தேவனாகவே இருக்க முடியாது. ஒரு தகப்பன் ஹோட்டலுக்கு கூட்டு வந்து, நான் தான் ஹோட்டலுக்கு கூட்டு வரேன், நான் தான் உன்னை சாப்பிட சொல்கிறேன், இப்போ அந்த பிள்ளை தகப்பனுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த பிள்ளை செய்யக்கூடிய அளவுக்கு அது நடந்துச்சுன்னா அவர் தகப்பனாகவே இல்லை. அதற்குரிய பலன் அல்லது அதற்குரிய பவர் அவர்கிட்ட இல்லை. தேவனுடைய அந்த ஏகாதிபத்திய சித்தம் அதுக்கு கீழே தான் நம்மளுடைய சுயசித்தமும் அடங்கியிருக்கு. சரி, இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரட்சிப்பை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் பல முறை, ரட்சிப்பதற்காக நான் என்ன பிரயாசப்பட்டேன் தெரியுமா பிரதர், நான் விசுவாசித்தேன் பிரதர், நான் மனம் திரும்பினேன் பிரதர், நான் தான் ஜெபிச்சேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, செய்ய வச்சது அவருன்னு சொல்ல வரேன். அது எப்படி நான் தான் செஞ்சேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் சிக்கன் நல்லா சாப்பிடுவீங்க, எப்போதுமே சிக்கன் சாப்பிடுவீங்க, இல்லை மட்டன் சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு சைனாவில் ஹோட்டல் ஒன்றே விட்டுருக்கோம், அங்கே கொஞ்சம் பாம்பு தவளை எல்லாம் பொரித்து நல்லா வச்சுருக்கிறாங்க. பாம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், தவளை உண்மையிலே சொல்கிறாங்க சிக்கன் மாதிரியே இருக்குமா, அப்படி நல்லா இருக்குது, அது நல்ல தவளை. இப்போ நீங்கள் நேராக போகிறீங்க பஃபே, நீங்கள் உங்களை போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடு அப்படிங்க. நல்லா சொல்கிறேன் பாருங்கள், அங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லி பாம்பு, அங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லி தவளை, அதுதான் டேஸ்ட்டு டிமாண்டு ஜாஸ்தி. நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? அங்கே போயிட்டு நேராக போய் பாம்பு போய் எடுப்பீங்களா? அங்கே போய் சிக்கனை தான் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே குடியிருந்த உங்களுக்கு நீதியை பற்றி என்னங்க தெரியும்? பிசாசோடைய ஐக்கியமாகி வருஷ கணக்காக வாழ்க்கை புறா ஓடிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி திடீர்னு ஒரு நாள் நீதிமானம் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க? டெய்லி சிக்கனே சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் ஒரு நாள் எப்படி தவளை சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க? உங்களுடைய சுய சித்தமும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்காது. பல வல்லுநர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறாங்க, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுய சித்தம் ஒரே நோக்கம் என்னென்னா விடுதலை நோக்கியும் பாவத்தை நோக்கியும். அவனுக்கு சுயசித்தம் இருந்துச்சு, எந்த பாவம் செய்யலாங்கிற சுயசித்தம் இருந்துச்சு, எப்படி விழலாங்கிற சுயசித்தம் இருந்துச்சே தவிர நீதிமானாக வாழணுங்கிற சுயசித்தம் அவன்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் அதுக்கு பழக்கப்படவே இல்லை. அவனுக்கு தெரிந்தது முழுவதுமே பாவமும் பாவத்தை குறித்த சிந்தனை மட்டும்தான். எந்த பாவம் செய்யலாங்கிறத அவன் தேர்ந்தெடுப்பானே தவிர பாவமாக நீதியா அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுயசித்தம் வேலை செய்யாது. ஏன்னா எப்போ விழுந்து போனோமோ, என்னைக்கு இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்ததோ அன்னைக்கே we lost the moral liberty. அதாவது நீதிமானாய் நல்லவனாய் வாழக்கூடிய அந்த சுதந்திரத்தை இழந்து பாவத்தோடு கூடிய ஒரு சுயசித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, சுயசித்தமே டிஸ்டார்ட் ஆனதுனால நம்மளால் யோசிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்னென்னா பாவத்தை பற்றி மட்டும்தானே தவிர நீதியை பற்றி நம்மளால் யோசிக்கவே முடியாது. அது எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீ பிறந்ததே பாவம், உனக்குள்ளே இருக்கிறதே பாவம், அப்போ எப்படி நீ நீதியை தேடுவே? நீதி எப்படி தேட முடியும்? சரி, 58:3 சங்கீதம் சொல்லுது, துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி திரிகிறார். எவ்வளோ நாள் அங்கே இருந்தே அவனுக்கு அதுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது சார் அவனுக்கு. யோபு 14:4 சொல்லுது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க முடியுமோ அப்படின்னா, பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன்ட்டு இருந்து பரிசுத்தங்கிறத ஒன்று எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அவன் அதை பற்றி யோசிக்க வாய்ப்பே இல்லை. யோபு 15:14 சொல்லுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் நீதிமானம் ஆகிறத குறித்து யோசிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் பாவத்திலே பிறந்தவன், அவனுக்குள்ள முழுக்க முழுக்க பாவம் தான் இருக்கு. ரோமர் 5:12 இப்படி சொல்லுதுன்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சாங்க, எல்லா மனுஷரும் பாவத்தில் தான் பிறந்தாங்க. இன்னும் ரொம்ப அழகா பவுல் எழுதுறாரு ரோமர் 6:20 பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். அப்படின்னா நீதியை பற்றி உனக்கு யோசிக்கவே தெரியாது. சரி, அப்படி நீதியை பற்றி யோசிக்கவே தெரியாத ஒருத்தன் எப்படி திடீர்னு ஒரு நாள் நீதிமானாகனு ஆசைப்பட்டான்? எப்படி ஆசைப்பட்டான்? அவனால் ஆசையே பட முடியாது சார். எப்படி ஆசைப்பட்டான்? அங்கே தான் தேவனுடைய ஏக சக்கராதிபதி தேவன் உங்களை தேடி வந்தார். தேவன் உங்களுக்குள்ளே அந்த வித்தை போட்டார். ஏன்னா சிக்கனையே பார்த்துட்டு இருந்த நீங்கள் பாம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாலும், தவளை நல்லா இருக்குன்னு சொன்னாலும், வாத்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த நீங்கள்
நீதியை குறித்து யோசிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. நீங்கள் பாவத்தையும் விடுதலையும் குறித்து மாத்திரம்தான் யோசிச்சிங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டார். மிகப்பெரிய அற்புதம் அதுதான். ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் விலையேற பெற்ற மிகப்பெரிய அற்புதம். நல்லவனாகவே வாழ்கிறத பற்றி யோசிக்காத நான் எப்படி ஒரு நீதிமான ஆகிறத பற்றி நான் யோசித்தேன். அந்த மொமெண்ட் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செய்த மிகப்பெரிய ஊழியம். ஏக சக்கராதிபதியான தேவன் பாவத்தை தவிர எதையுமே யோசிக்க முடியாத உங்களையே நீதியை பற்றி யோசிக்க வச்சார். பார்த்தீங்களா? அங்கேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அவர் எவ்வளோ பெரிய சர்வ வல்ல தேவன். இதையே செய்தவர் மற்ற காரியங்களை செய்ய மாட்டாரா? கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வ வல்ல தேவனே, ஏக சக்கராதிபதியே, உம்முடைய இறையாண்மைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பாவியாயிருந்த ஒரு மனிதன் நீதியை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. பாவத்திலே பிறந்து பாவத்திலே கர்ப்பந்தரித்து பாவத்திலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பேதலிக்கிற அந்த மனிதன் திடீரென்று ஒரு நாள் எப்படி நீதியை தேடுவான்? அவனையும் நீதியை தேட வைத்தது நீங்கள் ஆண்டவரே. அந்த மனம் திரும்புதலையும் அந்த விசுவாசத்தையும் அந்த சுவிசேஷத்தையும் அந்த வசனத்தையும் அவனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவரே ப்ரொவைட் பண்ணது நீங்கள் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பு இவ்வளவு பெரிய அற்புதமானது. எவ்வளவு பெரிய அற்புதமான விலையேற பெற்ற ரட்சிப்பை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து இந்த ஏக சக்கராதிபதியான தேவனுக்கு உரிய கணத்தை கொடுத்து ஆண்டவரே உம்மை ஹானர் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.